Friends, welcome to CBC class 12th applied maths. ஓகேங்களா, this is 4.4ல 8th first subdivision solution. ஸோ இங்கே பாருங்களேன், a is non-singular. Non-singular என்ன அர்த்தம்னா determinant வந்து not equal to 0. இதான் non-singularக்கான மீனிங். Determinant not 0 which means non-singular. சரி, ஓகே. determinant of a not equal to 0. Then show that I want to show this statement. ஓகேவா, நமக்கு ஒரு ரிசல்ட் தெரியும். recall என்ன ரிசல்ட்னா ரெண்டு ரிசல்ட். determinant of ABனா determinant of A into determinant of Bன்னு எழுதிக்கலாம். இது ஒரு ரிசல்ட். இன்னொன்று என்னென்னா ஏவையும் ஏ இன்வர்ஸையும் மல்டிப்ளை பண்ணால் ஐ வரும். அதாவது ஒரு மேட்ரிக்ஸையும் அதோட இன்வர்ஸையும் மல்டிப்ளை பண்ணால் ஐ வரும். ஸோ இதை யூஸ் பண்ண போகிறேன். நவ் ஏ இன்ட்டு ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு ஐயா. ஸோ இப்போ ரெண்டு பக்கம் டிட்டர்மினன்ட் அப்ளை பண்ணுறேன். ஸோ டிட்டர்மினன்ட் அப்ளை பண்ணால் determinant of I வந்துருமா. ஸோ இதை வந்து இது பார்க்கறது பாருங்கள். determinant of AB என்னது, determinant of A determinant of B. determinant of A inverse தான் determinant of A into determinant of A inverse is equal to determinant of I. இது ஒரு ரிசல்ட். determinant of identity matrix வந்து always 1. நம்ம என்ன ப்ரூவ் பண்ணோம், determinant of A inverse அதை மட்டும் வச்சுக்கோங்க. 1 by இதை இப்போ மூவ் பண்ணிட்டா டினாமினேட்டரில் போயிடும். 1 by determinant of A. சரி இங்கே பாருங்கள், இதெல்லாம் ப்ரூவ் பண்ணோம், அவ்வளோதான் ப்ரூவ் ஆகிடுச்சு. ஹென்ஸ் ப்ரூவ். அவ்வளோதான், வெரி ஈஸி. இங்கே பாருங்கள், ரொம்ப ரொம்ப சிம்பிள். டிட்டர்மினன்ட் ஆஃப் ஐன்னா 1, டிட்டர்மினன்ட் ஆஃப் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் வந்து எப்போவுமே 1 ரிசல்ட்டு நோட் பண்ணிக்கோங்க. டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏபின்னா அது ஏ தனியாக பி தனியாக எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் ஏவும் ஏ இன்வர்ஸ் மல்டிப்ளை பண்ணால் ஐ வரும். ஓகே, இது நமக்கு தெரியும். கொஸ்டினை சொல்கிறாங்க, ஏ இஸ் நான் சிங்குலர், சிங்குலர் கிடையாது, டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ நாட் 0, அதை எழுதிக்கிட்டேன். ஏன் அவங்க இதை மென்ஷன் பண்ணாங்கன்னா இங்கே பாருங்கள், 1 by இப்படி போயிடுச்சு, டினாமினேட்டர் வச்சு. சப்போஸ் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ 0 வந்தால் 1 by 0 இன்ஃபினிட்டி தானே வரும். அதனால தான் அவங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. 0 கிடையாது, ஏதோ ஒரு நம்பர் 5ஓ 6ஓ 10ஓ 20ஓ 30 ஏதோ நம்பர் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு ஐ நமக்கு தெரியும் ஃப்ரம் திஸ். ஓகே, இல்லை நான் ஒன்று வேணால் இல்லை வி நோ தட்னு கூட எழுதிக்கோங்க. ஓகே, வி நோ தட். ஓகே, அப்படி கூட எழுதிக்கோங்க. எப்படி வேணா எழுதிக்கோங்க. ரெண்டு பக்கம் டிட்டர்மெண்ட் எழுதுறேன். இந்த ரிசல்ட் படி இது தனித்தனியாக பிரிச்சுட்டேன். நெக்ஸ்ட் இது இப்படி தள்ளி விட்டேன், இது 1 by வந்துருச்சு. நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன் போகுமா. ஸோ இப்போ செகண்ட் சப்டிவிஷன் வாங்க. ஏ இஸ் எ மேட்ரிக்ஸ் சச் தட் ஏ கியூப் வந்து ஐயா. ஸோ ஏ கியூப் வந்து ஐன்னு கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க, ஷோ தட் ஏ வந்து இன்வெர்ட்டிபிள்னு என்ன அர்த்தம்னா இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். எப்போ இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும், டிட்டர்மினன்ட் நாட் 0னா தான் இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். அப்போ நம்ம இன்வெர்ட்டிபிள்னு சொல்லணும். அப்போனா டிட்டர்மினன்ட் நாட் 0ன்னு நம்ம சொல்லணும். இதான் நம்ம சொல்ல வேண்டியது. ஓகேவா, டிட்டர்மினன்ட் 0 கிடையாது, ஏதோ ஒரு நம்பர் வருதுன்னு சொல்லணும். ஓகே, இப்போ ஏ கியூப் இஸ் ஈக்குவல் டு ஐ ஃப்ரம் த given a cube is equal to I. இப்போ ரெண்டு பக்கம் டிட்டர்மினன்ட் எடுக்கிறேன். determinant of a cube is equal to I. determinant இங்கே பாருங்க, இது ஒரு ரிசல்ட் இருக்குது. recall determinant of a power nனா determinant of a the whole power n போட்டுக்கலாம். இந்த n வந்து வெளியே தள்ளிடலாம். அப்போ determinant of a cube determinant of a the whole cube எழுதிக்கலாம். determinant of I போன சப்டிவிஷன் தான் பார்த்தோம். determinant of I என்னது 1ன்னு பார்த்தோம். கரெக்டாக இப்போ தான் பார்த்தோம். ஸோ இது 1. இப்போ இந்த கியூப் இந்த பக்கம் தள்ளிவிட்டால் ஸோ 1/3 ஆகும். டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ த ஹோல் பவர் 1 பவர் 1/3. 1 பவர் 1/3 என்னப்பா, 1 கியூப் ரூட் எடுத்தால் 1 தானே. டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ வந்து 1. இங்கே பாரு, நம்ம என்ன சொல்லணும், டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ நாட் 0 கிடையாது. அப்போனா ஏதோ ஒரு நம்பர் இருக்குது. ஆமாம், டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ 1. ஸோ தேர்ஃபோர் 0 கிடையாது தானே, ஏதோ 1ன்னு வந்துருச்சுல, அவ்வளோதான். Therefore, determinant of A is equal to 1 which is not equal to 0. So, A inverse exists. Therefore, A is invertible. ஓகேவா, புரிஞ்சுதா? ஈஸியாக இருக்கா? அவ்வளோதான். சம்மா இருக்குது பார்த்தீங்களா. நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன் புரியல, திரும்ப ஒரு வாட்டி பாருங்கள், புரியும் கண்டிப்பாக. நெக்ஸ்ட் தேர்ட் சப்டிவிஷன் பார்ப்போமா. ஸோ இங்கே பாருங்கள், தேர்ட் சப்டிவிஷன் சொல்யூஷன். ஏ இஸ் எ மேட்ரிக்ஸ். ஏ வந்து ஏதோ ஒரு மேட்ரிக்ஸ். இப்போது ஏ பவர் 4 is equal to ஐன்னு சொல்லிட்டாங்க. தென் ஷோ தட் இதை ஷோ பண்ணும். இப்போ இங்கே பாருங்கள், இதில் ஒரு பிரச்சனை இருக்குது. ஏ இன்வர்ஸ் சொல்கிறாங்க. ஏ வந்து ஏதோ ஒரு மேட்ரிக்ஸ்னு சொல்கிறாங்க. இன்வர்ஸ் வருமா வராதான்லாம் சொல்லலை. ஸோ ஃபஸ்ட் நம்ம இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும்னு சொல்லணும், அப்புறமா இதை ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா, நல்லா புரிஞ்சுக்கோங்கப்பா. நம்ம இதை ப்ரூவ் பண்ணணும். இதில் ஏ இன்வர்ஸ்னு இருக்குது. ஏ வந்து ஏதோ ஒரு மேட்ரிக்ஸ் தான். ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ நாட் ஈக்குவல் டு 0னா தான் ஏ இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட். கரெக்டாக இது நமக்கு தெரியும். டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ 0 வந்துச்சுன்னா ஏ இன்வர்ஸ் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். ஏ இன்வர்ஸே எக்ஸிஸ்ட் ஆகாது. ஸோ இந்த சம்முக்கு ஏ இன்வர்ஸ்னு வருது. அப்போ ஏ இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு ஃபஸ்ட் நம்ம இதை ப்ரூவ் பண்ணணும். இதை ப்ரூவ் பண்ணணும். அப்புறம் தான் நம்ம இதுக்கே போகணும். ஓகேவா, ஸோ இப்போ இதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஏ பவர் 4 is equal to ஐயா, ரெண்டு பக்கம் டிட்டர்மினன்ட் அப்ளை பண்ணுறேன். இப்போ இந்த 4 வெளியே தள்ளி இல்லாமல் போன சம்மில் யூஸ் பண்ண மாதிரி. டிட்டர்மினன்ட் ஆஃப் ஐன்னா 1. இந்த 4 இந்த பக்கம் தள்ளிட்டா
determinant of a 1 power 1 by 4 1 power anything 1 தானே determinant of a வந்து 1 which is not 0 so determinant of a வந்து not 0 not 0 னா a inverse exist கரெக்டா இப்போ a inverse existன்னு சொல்லியாச்சு இப்போ இதை ப்ரூவ் பண்ணலாம் ஓகே திரும்ப இதை எடுத்துக்கோங்க a power 4 is equal to ஐயா a inverse exist தானே அப்போது ப்ரீ மல்டிப்ளை இல்லை நார்மலாக மல்டிப்ளைன்னு கூட போடலாம் பட் ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணால் இன்னும் கொஞ்சம் பக்காவாக இருக்கும் ப்ரீ மல்டிப்ளை ஏ இன்வர்ஸ் ஆன் போத் த சைட்ஸ் சரி பிஎஸ்னால் போத் த சைட்ஸ் ஓகேவா ரெண்டு பக்கம் ஏ இன்வர்ஸால் மல்டிப்ளை பண்ணுறேன் ஸோ இது பேஸ் சேமாக இருந்தால் பவர் ஆட் பண்ணுவோம் 4 மைனஸ் 1 3 ஏ இன்வர்ஸ் இன்ட்டு ஐ மேட்ரிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஐனா 1 மாதிரி ஏ இன்வர்ஸ் இன்ட்டு ஐ ஏ இன்வர்ஸ் தான் இதை பண்ணி தான் நம்ம ப்ரூவ் பண்ணணும் ஏ கியூப் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் ஏ கியூப் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் ப்ரூவ் ஆகிடுச்சு தேர்ஃபோர் ஹென்ஸ் ப்ரூவ்ட் அவ்வளோதான் சம் முடிஞ்சு போச்சு பார்த்தீங்களா என்னப்பா சண்டை முடிஞ்சு போச்சு அந்த மாதிரி தான் ஈஸியாக முடிஞ்சு பார்த்தீங்களா ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் தேங்க்யூ டாடா பாய்